வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. பொதுவாகவே எல்லாருக்குமே நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வேணும், வெயிட் லாஸ் பண்ணவங்க வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காகவே ஏகப்பட்ட எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங் இதெல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே எப்போ பண்ணணும், எந்த டைமிங்கில் பண்ணணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாமா, இல்லை சாப்பிட்ட அப்புறம் பண்ணலாமா, இல்லை மார்னிங் பண்ணணுமா, நைட் பண்ணணுமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டூடியோக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃப்ரெடினா பாத்திஷலா மேம் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மேம். மேம், இப்போ ஜென்ரலாகவே இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோனாலே டாக்டர் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக இந்த வாக்கிங் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளாக காலேஜ் போக்குள்ளலாம் நடந்து தான் போகிறேன். ஸோ அதெல்லாம் அந்த வாக்கிங் கணக்கில் வருமா? வாக்கிங் எப்போ மேம் பண்ணுறது? ஸோ வாக்கிங் அப்படின்றது நடைப்பயிற்சி. ஸோ பயிற்சின்னு நம்ம சொல்லும் போதே அது டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்ம எவ்ரிடே டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு ஆஃபீஸில் நடக்கிறது, இல்லை ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வருது, திருப்பி அகைன் பேக் டு ஹோம் போகிறது, இது எல்லாமே வாக்கிங்குள்ளே வராது. ஸோ சராசரியாக ஒரு ஹெல்த்தி அடல்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 150லேருந்து 180 மினிட்ஸ் பர் வீக் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது கவர் பண்ணியே ஆகணும். ஸோ டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 20 to ஒரு 30 மினிட்ஸ் நடந்தாலே அவங்களுக்கு அது போதுமானது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, நான் தான் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேனே, அப்புறம் எதுக்கு நான் தனியாக நடக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் வாக்கிங் கணக்கில் தானே மேம் வரும்? இல்லை, அதை தான் நான் இப்போ சொன்னேன். அது வாக்கிங் கணக்கில் வராது. வாக்கிங்னாலுமே அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அவங்க பண்ண மாட்டாங்க. நார்மலாக நடக்கிறது வாக்கிங்கில் வரவே வராது. பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றது எப்படி அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது நல்லா கையை வீசிட்டு நடக்கணும். ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது கேடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் மினிட். அது வாக்கிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 60 to 70 மினிட்ஸ் பர் ஸ்டெப்ஸ் அவங்க கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஸோ பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்போது தான் உங்களுடைய கார்டியோ வாஸ்குலராக இருக்கட்டும், எல்லா ஆர்கன்ஸும், உறுப்புகள், ஈவன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த தசைகள் செயல்படுறது ஆக்டிவாக செயல்படும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, அந்த வாக்கிங் பண்ணும்போது நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு வாக்கிங், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய நோக்கம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எல்லா தசைகளும் பார்த்தீங்கன்னா அது செயல்படுறது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இந்த வாக்கிங் பண்ணக்குள்ள மார்னிங் பண்ணணுமா, இல்லை ஈவினிங் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ப்ராப்பராக இப்போ வாக்கிங் பண்ணணும்னா எந்த டைமில் மேம் பண்ணணும்? ஸோ வாக்கிங் அக்கார்டிங் டு த பர்சனோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணுறது ரொம்ப பிரிஸ்காக பண்ணுவாங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க லேட் ஈவினிங்கில் பண்ணுவாங்க. ஸோ வாக்கிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் இஸ் பெஸ்ட். ஸோ வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அது பார்த்தீங்கன்னா மார்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ரைட் அமௌண்ட் ஆஃப் எஃபெக்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி மார்னிங் பெஸ்ட் அப்படின்றது தான் டாக்டர் சொல்கிற விஷயம். மேம், எங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணலாமா, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ இப்போ வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லைனா முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ சாப்பிட்டு போகலாமா, இல்லை எந்த லைக் அது எப்படி மேம் மார்னிங்? யூஸ்வலாக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிடாம போகவே கூடாது. கம்ப்ளீட்டாக எம்டி ஸ்டொமக்கில் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம வாக்கிங் பண்ணும்போது ஒரு லைட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். லைட் அமௌண்ட்னா ஏதாவது ஒரு நட்ஸ், இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரிங்க் அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம் ஜீரா வாட்டர். ஸோ டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் இல்லை அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ எம்டி ஸ்டொமக்காக கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசீனஸ் இல்லை மயக்கம் வரும். அவங்க ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. அந்த மசில் எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ பண்ணலைனாலே அந்த வாக்கிங் எஃபெக்டிவ் கிடையாது. நம்ம 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ எவ்வளோ தூரம் நடந்தாலுமே அது எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ ஓகே மேம், இப்போ வாக் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம ஹெவி ஃபுட்ஸ் நிறைய பேர் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் இவ்வளோ தூரம் அவங்க வாக் பண்ணாங்க, அது அந்த இம்பேக்ட் இருக்குமா அவங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக இருக்காது. நம்ம வாக்கிங் பண்ணுறோன்னா சைமல்டேனியஸாக டயட் அண்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது இப்போ வாக்கிங்கே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 or 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே வாக்கிங்காக தான் இருந்துச்சு. இல்லைன்னா மிஞ்சு போனால் ஒரு சைக்கிளிங். ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்கன்னா ஒரு 2 வீலர் இல்லை காரை எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போது யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதாலுமே ஒரு வண்டி எடுத்துட்டு தான் போகிறாங்க. ஸோ வாக்கிங்ன்றதே மறந்து போயிடுச்சு.
ஸோ நம்மளுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸாக வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்கிறக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். மேம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மார்னிங் போகிறது பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ வாக்கிங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தவங்க ஒரு மாதிரி நடக்கிறாங்க. ஸோ லைக் எப்படி தான் வாக் பண்ணணும்? ஸ்பீடாக போகணுமா, இல்லை கை நல்லா வீசிட்டு நடக்கணுமா, லைக் எப்படி மேம் வாக் பண்ணுறேன்? ஸோ வாக்கிங் வந்து எப்போவுமே பிரிஸ்க் வாக்கிங் நடக்கணும், கை வீசிட்டு தான் நடக்கணும். நம்ம கையை வந்து இது நார்மல் ப்ரொபல்ஷன் ஆஃப் அ பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு காலில் எடுத்து வைக்கும் போது ஆப்போசிட் கை வந்து நல்லா போகணும். ஸோ நம்ம மூவ் பண்ணுறதே லிமிட்டட் பண்ணக்கூடாது. நல்லா பிரிஸ்க் நல்லா இவ்வளோ ஹைட் அக்கார்டிங் டு த ஷோல்டர் லெவல் ஹைட்டுக்கு நம்ம கை மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக்வேர்டும் மூவ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரொபல்ஷன் ஆஃப் பாடி அப்போ தான் வந்து நல்ல கரெக்ட் ரைட் வே ஆஃப் மூவ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி கேடன்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படின்றது ப்ராப்பராக கரெக்டாக அப்போ தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்போது தான் நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளுடைய ஹார்ட்டோட என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்டியூரன்ஸ் அப்படின்னா டயர்ட் ஆகாமல் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் அதோட எபிலிட்டி இருக்குன்றதை செக் பண்ணுறது தான் கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ். ஸோ வாக்கிங் பண்ணும்போது அந்த கார்டியோவாஸ்குலரோட என்டியூரன்ஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஜாயிண்ட் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்ம மென்டல் ஹெல்த்துமே நல்ல வந்து சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு லைக் வாக் பண்ணுறது இந்த மாதிரி கை வீசிட்டு நடக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் போக்குள்ள சரி வாட்டர் பாட்டில் ஏதாவது நம்ம வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு பேக்கில் நம்ம சரி வீட்டிலேருந்தே கொண்டு போயிடலாம் ஒரு பேக் மாட்டிட்டுலாம் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த வெயிட்டை கேரி பண்ணிவிட்டு வாக் பண்ணுறது பெஸ்ட்டா, ஓகேவா, கரெக்டாக? இல்லை, வெயிட் கேரி பண்ணிட்டு போகிறது அப்படின்னா தெர் இஸ் அ ரைட் வே ஆஃப் டூயிங் தட். வாக்கிங் வித் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டோட நம்ம லைக் டம்பிள்ஸ் அது மாதிரி கேரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சூப்பர்வைஸ்டு ப்ரொஃபஷனல் எதிர்க்க பண்ணுறது. சரிங்களா? ஸோ நம்ம பேக்கை கேரி பண்ணி போகிறது அது வந்து நம்ம வெயிட் கணக்கு வராது. ஸோ நம்ம பேக் கேரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாஸ்டர் சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய ஸ்பைன் வந்து என்ன ஆகும்னா நம்ம எரெக்ட் பாஸ்டரில் இருக்க மாட்டோம், ஸ்லவுச் பொசிஷனில் போகும். ஸோ வெயிட் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணுவோம். ஸோ பேக் கேரி பண்ணுறதுனால வந்து ரைட் வே ஆஃப் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பயோமெக்கானிக்கல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ பயோமெக்கானிக்கல் அப்படின்னா இயந்திரவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயந்திரவியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புவி ஈர்ப்புக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி லைன் வந்து கரெக்டாக நம்ம பாடியில் ஹெட்ல இருந்து டில் கிரவுண்ட் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாலோ ஆகணும். ஸோ இப்போ நம்ம பாடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேக் கேரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபார்வர்ட் போஸ்டரில் வர்றதுனால அந்த அலைன்மெண்ட் மாறுது. ஸோ அந்த அலைன்மெண்ட் மாறுறதுனால பேக் கேரி பண்ணுறதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தி வருமே தவிர வாக்கிங்குரிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு பியூராக ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து வெயிட்லாம் வந்து கேரி பண்ணாமல் பிரிஸ்க் வாக்கிங் நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ அதே மாதிரி இப்போ வாக் பண்ணுறோம், ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட்வேர்ஸ் வேர் பண்ணணுன்றதுக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் ஃபுட்லலாம் நடப்பாங்க. ஸோ அது எப்படி மேம் நடக்கலாமா அப்படி பேர் ஃபுட்டில்? பேர் ஃபுட்டில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரைட் வே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஷூ போடுறதுனால ஷாக் அப்சர்வர் இருக்கும். நம்ம நேச்சுரலாகவே நம்ம பாதத்தில் ஷாக் அப்சர்வர் இருக்குது. ஆனால் நம்ம பேர் ஃபுட்டில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு நடக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ எடுத்துக்கும். ஸோ ஷாக் அப்சர்வர் ஷூலேருந்து எடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டக்கால் சதை அந்த இடுப்பு தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இம்பேக்ட் வந்து ரொம்ப குறைவாக போகும். ஸோ அதுக்குரிய பலுவை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்ச் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சே இல்லாமல் வந்து பாதங்கள் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மீடியல் ஆர்ச், அதாவது உள்பக்கம் காலோட உள் பக்கத்தில் அந்த ஆர்ச் இருக்கிற மாதிரி ஷூ வேர் பண்ணிட்டு போகிறது எப்போவுமே பெஸ்ட். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து வலி வந்து வராது. அதனால வாக்கிங்னால வேறு வேறு தசைகளில் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் வந்து பாதுகாக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லை அந்த மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிவிட்டு நடக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட். யார் பேர் ஃபுட்டோட நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பார்க்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்டன் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனா தட் இஸ் கால்டு அவங்களுக்கு ஒரு சென்சரி ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி. ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அந்த கண்டிஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதத்தில் சென்சேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த சென்சரி ஃபீட்பேக் மூலியமாக இந்த மாதிரி நம்ம வேற வேற கற்கள் இல்லை அந்த மாதிரி ரொம்ப மென்மையான அந்த கார்பெட் மேலே ஸோ அந்த சென்சேஷன் ஃபீட்பேக் வேற வேற விதத்தில் நம்ம கொடுக்கும்போது அது டைரெக்டாக வந்து அவங்களுடைய கண்டிஷனை வந்து இன்னும் வந்து ப்ரோக்ரஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நார்மலாக வாக் பண்ணோன்னா அப்போ நம்ம கம்பல்சரி வந்துட்டு ஷூ வேர் பண்ண கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ வேர் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஷூலே வந்துட்டு இந்த நிறைய பேர் வந்துட்டு இந்த லோக்கல் ஷூஸ்லாம் வாங்கி போடுறதுனால அதுவுமே வந்துட்டு லைக் பயங்கரமாக அந்த ஃபுட் பெயின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம பிராண்டட் தான் வாங்கணுமா இல்லை அந்த மாதிரி இருக்கா மேம்? இல்லை டாக்டர் வந்துட்டு இதுக்குன்னு வாக் பண்ணுறதுக்குன்னு தனியாக சோல்ஸ்லாம் இருக்கும், லைக் ஷூஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுடைய கண்டிஷன் பொறுத்து நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போடலாம். இல்லை நான் ரெகுலராக ட்ரெயின்டு பர்சன் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்கும் போதே ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்படின்னு நம்ம கேட்கும் போதே எல்லா
ஃபீச்சர்ஸும் அதில் அடங்கி இருக்கும். ஸோ ஷாக் அப்சர்வர் இருக்கும், ஆர்ச் ப்ராப்பராக இருக்கும், நம்ம பாதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்புகள் இருக்கும். ஸோ பிராண்டட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ஸ்லிப்பர் போட்டு வாக் பண்ணுவாங்க. இல்லை ஷூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அதே ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி யூஸ் பண்ணாமல் வியர் அண்ட் டேர் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நடக்கும். ஸோ அந்த வியர் அண்ட் டேர் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஸ்லிப்பராக இருக்கட்டும் இல்லை ஷூவாக இருக்கட்டும் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது அது பெஸ்ட் நம்மளுக்கு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு லுக்காகவே வந்து ஹீல்ஸ்லாம் போட்டு வாக் பண்ணுவாங்களா மேம்? ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? அப்படி வாக் பண்ணாங்கன்னா அது வந்து பிரிஸ்க் வாக்கிங், அது அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு அது ஒரு வாக்கிங்காக அவங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் அவங்க வந்து டைரெக்டாக ஹீல்ஸ் போட்டு வாக்கிங்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸசைஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல அது வந்து கம்ப்ளீட்டாக அது டிஸ்அட்வான்டேஜில் தான் கொண்டு போய் விடும். மேம் இப்போ வாக்கிங் எல்லாமே ஓகே. ஸோ இப்போ வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் எல்லாம் பண்ணணும்? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலை பொறுத்து. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் இப்போ செடென்ட்ரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி 30 to ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் நடக்கலாம். ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ரெகுலராக நடக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20லேருந்து ஒரு 30 மினிட்ஸே போதும். ஆனால் எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு நடக்கணும், என்ன டைப் ஆஃப் பேட்டர்னில் வந்து அவங்க லைக் எக்ஸசைஸ் பண்ணணும், லைக் வாக்கிங்குமே வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஏரோபிக், இல்லை அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவாங்க வெயிட் வச்சு பண்ணுன்றது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒரு சர்டன் பிரின்சிபல், ஃபிட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் நடக்கணும், அது ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி எவ்வளோ நேரம் பண்ணணும், அந்த டைம் டியூரேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்கிறது வந்து இண்டிவிஜுவலைஸ்டு ப்ரோக்ராமாக தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம வந்து அதை ரெகுலராக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு பர்சன் வந்து வாக் பண்ணுறாங்கன்னா லைக் ஒரு 20 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், சாப்பிட்றோமோ அதே மாதிரி வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த திங் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப் லாங் ப்ரொலாங் ஆகும். ஸோ அது என்னைக்கு ஆட் ஆகி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் எல்லாமே மாறுதல் அடையும். இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 20-30 மினிட்ஸே அதிகன்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ நம்ம வாக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம 20 to 30 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வாக் பண்ணுமா, இல்லை வந்து ரெஸ்ட் எடுத்து கூட நம்ம வாக் பண்ணலாமா மேம்? இல்லை 20 to 30 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக வாக் பண்ணால் அது நல்ல பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸ்டார்டிங் இனிஷியல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து அதுதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபியூவல், எனர்ஜி ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி செடிமெண்டான ஃபேட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் 20 மினிட்ஸ் தான் அது நடக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சியாக வித்தவுட் பிரேக் ஒரு ½ அன் ஹவர் நம்ம பண்ணும்போது அதுக்குரிய பலன் பெனிஃபிட் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பண்ணலாமா? இன் பிட்வீன் நம்ம சிப் மாதிரி எடுத்துக்கலாம், வாட்டர் சிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் வார்ம் அப் அப்படின்றது ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ வார்ம் அப் அப்படின்றது நம்ம பாடியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டில், தட் இஸ் எல்லா ஜாயிண்ட்டுமே நம்ம மொபிலைஸ் பண்ணணும் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸோ ஃபியூ ஸ்ட்ரெச்சிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். இது பண்ணுறதுக்குரிய பெனிஃபிட் வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வாக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எனி வெயிட் ட்ரைனிங் நம்ம பண்ணுறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், டம்பிள்ஸ் இல்லை பார்பிள்ஸ் ஃபிட்னஸில் போய் பண்ணுறதுனாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது இன்ஜுரி, அதுக்கு பண்ணுறதுனால வரக்கூடிய இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகாஸ் வி ஆர் கம்ப்ளீட்லி நம்ம அந்த மசிலையும் சரி அந்த ஜாயிண்ட்டையும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அந்த வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் சரி வெயிட் ட்ரைனிங் எடுத்துட்டதுக்கு அப்புறமாவும் கூல் டவுன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூல் டவுன் ஃபேஸ்ன்றது ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் வந்து யாருமே வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரெச்சிங் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேஜர் மசில் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணுன்றது ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்ஸ் மூலியமாக நம்ம கற்றுக்கணும். ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசில் குரூப் டார்கெட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அட் ஸ்ட்ரெச் சஸ்டெயின்டாக நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட மசிலோட ஆப்டிமல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா த வெரி நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் அந்த மசிலில் வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்றது அந்த மசிலில் சேர்ந்துக்கும். ஸோ கரெக்டாக நம்ம அந்த மசில் டச் பண்ணும்போது நம்ம பெயின் ஃபீல் பண்ணுவோம். இந்த காரணத்துக்காகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த எக்ஸசைஸை நம்ம நெக்ஸ்ட் டே பண்ண மாட்டோம். ஸோ அதனால ப்ராப்பர் வார்ம் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் த எக்ஸசைஸ் கூல் டவுன் ஃபேஸ் ஸ்ட்ரெச்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வாக் பண்ணக்குள்ள தான் பயங்கரமாக ஸ்வெட்லாம் ஆகும்ல மேம்? ஸ்வெட் ஆகுற வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓவர் ஸ்வெட் ஆச்சுன்னா லைக் ஓவர் ஸ்வெட் ஆகியும் வந்து நடக்கலாமா, இல்லை வந்துட்டு ஸ்வெட் ஆனதும் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ எத்தனை பேருக்கு ஸ்வெட் ஆகுது இந்த காலத்தில்? தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து, ஆஃபீஸ் போகிறதுலேருந்து,
ட்ராவலிங் ஈவன் காரில் போகிறதுலேருந்து ஒர்க் பிளேஸில் எல்லாமே ஏசியில் தான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு கேட்டாலே அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுவும் வந்து வாக்கிங் பண்ணும்போது ஸ்வெட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேருந்து கழிவுகள் வெளியேறது ஒரு வகை, சரிங்களா? ஸ்கின் வழியாக அது வெளியேறுது. 2 வகையாக வெளியேறும். ஒன்று யூரின் அண்ட் மோஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வழியாக வெளியேறுது. ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கழிவுகள்லாம் உடம்புக்குள்ளேயே தேங்கிடும். அப்படி தேங்கி இருக்கும்போது அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள், பக்கவாதங்கள் ரொம்பவே அதிகம். ஸ்வெட் வந்து பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இப்போ வாக் பண்ணும்போதே வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ரோடில் வந்து நீங்கள் போங்க, இல்லைனா வந்துட்டு இந்த கர்வ் லைக் ரவுண்டில் வந்து லைக் சர்க்கிளில் இந்த பார்க்லலாம் வந்துட்டு சுற்றி ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸில் வருவாங்க. ஸோ அந்த வாக்லேயுமே அதெல்லாம் வந்துட்டு இருக்கா மேம்? இல்லை இந்த ரோட்டில் தான் போகணும் அப்படிலாம் இருக்கு? இல்லை, அப்படி இல்லை. வாக்கிங் இருக்குது, பட் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் பொறுத்து. ஸோ இப்போ ஒரு எல்டர்லி பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம் வரும், ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இருக்காங்க, பிபி வந்து ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி பர்சன்லாம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ரொம்ப அவங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் ஸ்ட்ரெயிட் ரோடில் பிரிஸ்க் வாக்கிங் நடந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். மேம் இப்போ நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்கிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறவங்க ஆர் வந்துட்டு இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு ஒரு குவிக் வாக் பண்ணிட்டு வா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த குவிக் வாக்னா என்ன மேம்? ஐடி ப்ரொஃபஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்க் பேஸ்ட் ஜாப். ஸோ ப்ரொலாங் சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 மினிட்ஸ் மேலே இருக்கக்கூடாது. ஸோ வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்கனாமிக் அட்வைஸ் கொடுக்கும்போது 20:20:20 ரூல் அப்படின்றது கொடுப்போம். ஸோ 20 மினிட்ஸ் வந்து ஒரு குவிக் வாக். குவிக் வாக் இஸ் நத்திங் பட் அவங்க இடத்துலேருந்து எழுந்து ஒரு ரவுண்ட், ஜஸ்ட் ஒரு வாக், அவங்களுடைய ஸ்பேஸில் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் போயிட்டு வந்து திருப்பி அவங்க இடத்துல உட்கார்றது தான் ஒரு 20 மினிட்ஸ். அடுத்த 20 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஸோ எய்தர் லேப்டாப் யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப். அந்த ஸ்க்ரீனை தாண்டி ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க தூரமாக ஒரு பார்வையை பார்க்கணும். எவ்வளோ நேரம் பார்க்கணும்? 20 செகண்ட்ஸ். ஸோ தட் இஸ் 20:20:20 ரூல். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செடென்ட்ரியாக ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டோம், அதுக்குரிய பாதிப்பு நம்ம மற்ற உறுப்புகளை பாதிக்காமல் இருக்கும். ஸோ மேம் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டைமில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடியை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.